நீரை கூடமே பிரான்சிஸ் என்போமே அமைதியின் தூதுவரே அமைதியின் தூதுவரே அவர் அசிசியார் என்போமே. ஈஸியா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் யாரை பற்றி இன்றைக்கு சிஸ்டர் சொல்ல போறாங்க அப்படின்றது. நாம புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு நவநாள் எடுக்கிறோம். 9 நாட்கள் நம்ம அவரை பற்றி தியானிக்க போறோம், சிந்திக்க போறோம். அப்புறம் நம்ம அக்டோபர்ல நம்ம அவரோட ஃபீஸ்ட்டை செலிப்ரேட் பண்ண போறோம். நான் இறைவார்த்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதாவது இயேசுவின் வார்த்தை பற்றி. அதற்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடித்த, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த நம்மளோட அம்மா மாதா பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அதற்கு பற்றி புனிதர்கள் அப்படின்னா அன்னாள் பற்றி நான் பேசியிருப்பேன். வேற புனிதர்கள் பற்றி நான் அதிகமா பேசுனது இல்லை. ஆனா இந்த புனிதரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா? மறு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதர், இயேசுவின் திரு காயங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர், பைபிள்ல அப்படியே வாழ்ந்த ஒரு மனிதர் யாரு அப்படின்னா புனித பிரான்சிஸ் அசிசியார் தான். ஸோ இந்த 9 நாட்கள் உங்களோட எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அவரை பற்றியான விஷயங்களை ஷேர் பண்ண சின்னதா ஒரு ஆசை. ஸோ நாம இன்றைக்கு முதல் நாள்ல இருக்கிறோம், நவநாள்ல. ஸோ இன்றைக்கு வாங்க பார்க்கலாம் எப்படி கடவுள் இவரை அழைத்தார் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சரி, இவர் யாரு, எங்க பிறந்தார்? இத்தாலியில அசிசி அப்படின்ற ஒரு நகரத்துல இவர் 1182 ஆண்டு இவர் பிறக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னா ஒரு பெரிய ரிச் ஃபேமிலி, சரிங்களா? அப்பா பிசினஸ் மேனு, பணக்கார ஒரு பேரண்ட்டுக்கு இவர் பிறக்கிறாரு. அப்ப இவரோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப பணக்காரவங்க, இவர் யூஸ் பண்ற திங்ஸ், இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ரொம்ப ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ற ஒரு இளைஞனாக இவரை நம்ம பார்க்கிறோம். ஸோ இவர் லைஃப்ல ஒரு திருப்பு முனை வருது. எங்க அப்படின்னா, இவர் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கும்பொழுது வழியில ஒரு ஏழையை பாக்குறாரு. அந்த ஏழை அவங்க சாப்பிட ஒண்ணும் இல்லை, கையேந்திட்டு கேட்கறாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. இவரு அவர்கிட்ட இருந்த பைசா எல்லாத்தையும் கொடுக்குறாரு, ட்ரெஸ் கொடுக்குறாரு, லைக் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்படியே சிரிக்கிறாங்க. அப்போ இவருக்கு அதை கொடுத்துட்டு வந்த பிறகு ஒரு யோசனை என்ன அப்படின்னா, நானும் இந்த மனிதன் தான், கடவுளால படைக்கப்பட்ட, எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை, அவங்களும் மனிதர் கடவுளால படைக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு யோசனை, அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. சரி, அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அவரோட 20வது வயதுல அவர் நல்ல ஒரு வீரர், மாவீரர். பெர்ஜியா பிளஸ் அசிசி இந்த 2 நாடுமே போர் செய்யும் பொழுது இவரு அந்த போருக்கு போறாரு. அங்க அசிசி தோத்து போயிடுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே அவங்க சிறையில பிடிச்சி அடைச்சி வைக்கிறாங்க. அப்போ 1 இயர் இவரும் சிறையில இருக்கிறார். வந்த பிறகு அம்மாவோட அன்பு, அந்த கவனிப்பு, அதுதான் அவருக்கு கொஞ்சம் தைரியத்தை தருது. சரி, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அதற்கு பிறகு இவர் அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு முறை இவர் ஒரு வாய்ஸ் கேட்கிறாரு, இயேசுவோட ஒரு வாய்ஸ். என்ன அப்படின்னா, நீ யாருக்கு பணிவிடை செய்ய போற, முதலாளிக்கா இல்ல ஊழியக்காரனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அப்ப இவர் சொல்றாரு, நான் முதலாளிக்கு தான், மாஸ்டருக்கு தான் பணிவிடை செய்ய போறேன் அப்படின்னு. அப்போ இவருக்கு புரியல இது என்ன அப்படின்ட்டு. அப்ப இவர் ரொம்ப கேட்கிறாரு, என்ன இது அப்படி கேட்கும்பொழுது அப்ப அந்த வாய்ஸ் சொல்லுது, சரி நீ எங்க பிறந்து வளர்ந்தியோ அந்த கோவிலுக்கு போ, அந்த ஆலயத்துல போயிட்டு நீ இரு, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்ட்டு. ஸோ இவர் போயிட்டு அந்த ஆலயத்துல ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவர் ஒரு வாய்ஸை கேட்கிறாரு, போயிட்டு இந்த ஆலயத்தை நீ புதுப்பி அப்படின்னு சொல்றாரு. சோ இவர் அந்த ஆலயம் இடிஞ்சு போயிருக்குது, பாழடைஞ்சு இருக்கிற ஒரு கடவுளோட பிரசனம் இல்லாத அந்த ஒரு ஆலயத்தை இவர் திரும்பவும் அதெல்லாம் இடிச்சுட்டு புது ஆலயமாக கட்டி எழுப்புறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப கோபமா இருக்குது. இவர் ஏழைகள் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் அவங்க அப்பாவை ரொம்ப டென்ஷன் ஆக்குது. ஸோ இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் அழைத்தல். அந்த ஒரு ஏழைய பார்த்தது, எல்லாம் தர்மம் செய்தது. இன்னொன்னு கடவுளோட இந்த வாய்ஸ், புதுப்பி ஆலயத்தை அப்படின்னு சொன்ன இந்த வாய்ஸ் தான் அவர் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவர் லைஃப்ல கிடைக்கிறதுக்கு முதல் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ இன்றைக்கு ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு நான் எடுத்துக்கிட்ட வாசகம் என்ன அப்படின்னா, மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம். அங்க கடவுள் திருத்தூதர்கள் அனுப்புறாரு. அப்ப சொல்றாரு, நீங்க போயிட்டு எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க, போற இடத்துக்கெல்லாம் நற்செய்தியை நீங்க சொல்லுங்க, இறை அரசு வந்துச்சுன்னு சொல்லுங்க, அப்புறம் நீங்க பேய்களை ஓட்டுங்க, குணமாக்குங்க அப்படிலாம் சொல்றாரு. அதே சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்காக பணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உரியவரே. இங்க நான் என்ன ரிஃப்ளெக்ட் பண்றேன் அப்படின்னா,
கடவுள் ஒரு முறை நம்மளை அழிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து கடவுளோட பிரசன்னத்துல இருக்கும் பொழுது, அவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு நினைவுல நம்ம வாழும் பொழுது, நமக்கு பெரிய உலகத்துல உள்ள செல்வங்கள் எல்லாம் ரொம்ப தேவையா படாது, பெரிய விஷயமா படாது. இன்னொன்னு, நம்ம வந்து கடவுளை வந்து அதிகமாக நம்பி இருத்தல். அவரு நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாரு ஒரு வேலையை செய்ய, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த உலகத்துல உள்ள காரியங்கள்லாம் நமக்கு வந்து ரொம்ப தேவையா படாது. இன்னொரு விஷயம், நம்ம அழைக்கப்பட்டதன் முதல் காரணம், அழைப்புக்கு முதல் காரணம் அல்ல, படைக்கப்பட்டதன் முதல் காரணமே நற்செய்தியை சொல்றதுக்காக தான், இறையரச கட்டி எடுப்பதற்காக தான். ஸோ சொந்தங்களே, இது வந்து ஃபர்ஸ்ட் டே. இன்றைக்கு எப்படி வந்து கடவுளால் அழைக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். வாங்க, இன்னும் வர நாட்கள்ல நாம இவரை பற்றி இன்னும் தெரிஞ்சு கொண்டே இருக்கலாம். அகெயின் கடவுள் நினைவில் வாழ்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் 2ஆம் நாள் நவநாள்ல நாம இருக்கிறோம். ஸோ வெல்கம் பேக். அசிசியார் பற்றி இன்றைய நாளுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷனை தர்றதுக்கு முன்பு இந்த இறைவார்த்தை உங்களுக்காக. எசாயா இறைவாக்கினர் 25வது அதிகாரத்திலிருந்து நான் படிக்கிறேன். ஆண்டவரே, நீரே என் கடவுள், நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன், உன் பெயரையே போற்றுவேன். கடவுள் நினைவுல வாழ்தல் அப்படின்னா என்ன? நமக்கு ஒரு மனிதரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? வெரி ஆஃபன் அந்த மனிதர் பற்றி நம்ம நினைப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மனிதர் பற்றி நம்ம அடிக்கடி நினைக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம்? அவங்களோட பெயரை வந்து மேன்மைப்படுத்த நம்ம ஆசைப்படுவோம். எல்லா விஷயத்திலுமே நம்ம வந்து அவங்களை வந்து ஒரு எக்ஸாம்பிளா தருவோம். அவங்கள பற்றி சான்ஸ் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம ரொம்ப பெருமையா அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்றத நம்ம சின்ன சின்ன சான்ஸ் கிடைக்கிற பொழுதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த கடவுள் நினைவுல வாழ்ந்தார் பிரான்சிஸ் அசிசியார் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அவரோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். இப்போ அப்பா வந்து பிஸ்னஸ் மேன், இவரோட ஆட்டிடியூட் எல்லாம் வந்து அப்பாவுக்கு பிடிக்கல சுத்தமாவே. ஸோ அப்போ என்ன செய்யறாரு, அப்பாவுக்கும் இவருக்கு வந்து மனசு வந்து ஒத்து போகலை. ஸோ இவர் வந்து ரொம்ப இப்போ வந்து இயேசுவை வந்து ரொம்ப லவ் பண்றாரு. ஸோ நோ மோர் ஹீ வாண்ட், அவர் வந்து அப்பா கூட இருக்கணும் அப்படின்றது அவர் வந்து ஆசைப்படலை. அப்போ என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு நாள் அவர் வந்து பிஷப் ஹவுஸுக்கு வராரு. வந்துட்டு அங்கே பிஷப் முன்னாடி ஆயர் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் முன்பும் அவர் வந்துட்டு தான் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே கழட்டி பிஷப்போட காலடியில் வைக்கிறார். அவர் கையில இருந்த கொஞ்சம் பைசாவையும் அப்படியே காலடியில் வைக்கிறார். வச்சுட்டு சொல்றாரு, அவங்க அப்பா பேர் பியாட்ரோ பெர்னாண்டோ. சொல்றாரு, நான் இன்னிலிருந்து இந்த பியாட்ரோ பெர்னாண்டோவுக்கு நான் பையனா இருக்க விரும்பலை. இவர் இல்லை என்னோட அப்பா, இனிமே வானக தந்தை தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. சொல்லிட்டு அவர் படுக அப்படியே நடந்து போறாரு. பிஷப் ஓடி வந்து அவரு போட்டிருந்த அந்த மேலாடையை கழட்டி இவருக்கு வந்து போத்தி விட்டு அவர் அணைச்சி முத்தம் கொடுத்ததா நாம வந்து படிக்கிறோம். இவரோட வாழ்க்கை வரலாறு சொல்லுது. இதுதான் வந்து ஆண்டவர் நினைவில் வாழ்தல். ஆண்டவர் நினைவில், கடவுள் நினைவில் வாழ்தல் என்பது நமக்கு எதுவுமே தேவையில்லை, கடவுள் மட்டுமே போதும் அப்படின்ற ஒரு திருப்தியான ஒரு மனநிலையை நமக்கு தரும். சான்ஸ் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவரை பற்றி பேசணும், அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சான்ஸ் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம வந்து எப்படி அவரை மேன்மைப்படுத்துறது, எப்படி அவரை புகழ்ந்து பாடுறது அப்படின்றதுல வந்து நம்ம ரொம்ப ஆசையா இருப்போம். இதை தான் வந்து இந்த பிரான்சிஸ் அசிசி பண்ணாரு. சொந்தங்களே, இன்றைக்கு இந்த நாள்ல நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் நினைவில் வாழுதல். சின்ன சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது நம்ம வீடுங்கள்ல. பழைய வீடா இருக்கும், ரொம்ப படிச்சு முன்னேறி இருப்பாங்க, வசதி வாய்ப்புகள் இருக்கும், ஆனா அந்த வீட்டை அப்படியே வச்சிருப்பாங்க. அப்பா ஞாபகமா அது இருக்கட்டும், அங்கேயே கிராமத்திலே இருக்கட்டும். அம்மா அங்கதான் சமைச்சாங்க, அம்மா அங்கதான் உட்காந்து எங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி கொடுத்தாங்க, இங்கதான் ஊஞ்சல் இருந்துச்சு, அப்பா அங்கதான் நியூஸ் பேப்பர் படிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்பவுமே நினைவுகள் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு மனிதர் அன்பு செய்யும் பொழுதுதான் அந்த நினைவு நமக்கு இருக்கும். அந்த நினைவானது நமக்கு சந்தோஷம் கொடுக்கும் பொழுதுதான் அதை நாம வந்து பொத்தி பாதுகாக்க ஆசைப்படுவோம். கடவுள் நினைவில் நீங்கள் வாழுங்கள். அசிசியோட அசிசி வழியாக உங்களுக்கு கடவுளின் ஆசீர் கிடைக்க நான் வந்து ஜெபிக்கிறேன். மீண்டும் 3வது நாள்ல நாம வந்து வேற ஒரு இவரோட நல்ல குணம் பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அது வரைக்கும் பாய். ஏழும நிலை ஏற்ற புனித பிரான்சிஸ் அசிசியார்
புனித பிரான்சிஸ் அசிசிக்கான நவநாளில் நாம இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து 3rd டேவில் இருக்கிறோம். ஸோ வெல்கம் பேக். இன்றைக்கு வந்து தலைப்பு பாருங்க செமையா இருக்கு, ஏழ்மை நிலையேற்ற புனித பிரான்சிஸ் அசிசியார். ஸோ அவரோட லைஃப்ல இருந்து நமக்கு தெரியும், அவர் வந்து அந்த ஒரு பணக்கார வாழ்க்கையில, ஆடம்பர வாழ்க்கையில வந்து ஹாப்பியா இல்லாத ஒரு இளைஞனா தான் நம்ம பாக்குறோம், சரிங்களா? ஸோ இப்ப இந்த ஏழ்மை நிலையை அவர் ஏற்றுட்டார். அதுக்கு பிறகு இப்ப இயேசுக்காக அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ அவரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோனா அவரை போலவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. நிறைய வந்து யங் பாய்ஸ் அவரை ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு இளைஞர் வராரு. வந்துட்டு அவரோட பேர் வந்து ஆஞ்சலோ. ஸோ இவர் வந்துட்டு சொல்றாரு, நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ண ஆசைப்படுறேன். ஸோ இவர் வந்து அவரை பார்க்குறாரு. நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, உங்களை பார்த்தாலே வந்து உங்களோட அந்த தோற்றம் வந்து ஒரு பணக்கார குடும்பத்துலேருந்து வந்த மாதிரி தெரியுது. உங்களோட வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். உங்களோட நண்பர்களும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருப்பாங்க. வேற நீங்கள் எப்படி வந்து இந்த ஏழ்மை நிலையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும்? நீங்கள் எப்படி இயேசுக்காக வந்து நீங்கள் வாழ முடியும்? கேன் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அப்போது அந்த இளைஞர் வந்து ஒரு அழகான ஆன்சரை கொடுக்குறாரு. ஏழ்மை நிலை ஏற்று இப்படி இயேசுக்காக உங்களை வாழ வைக்கிற அதே கடவுள் என்னையும் வாழ வைக்க மாட்டாரா? எனக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அவரோட அந்த ஒரு ஆன்சர்ல வந்து இவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அந்த பையனை வர வச்சுட்டாரு. அங்கே வந்து அவர் வந்து அவங்களோட அந்த சட்ட திட்டங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு சந்தோஷமா அப்படி இருந்துட்டு இருக்கிறாப்புல அந்த பிரதர் ஆஞ்சலோ. ஒரு நாள் இவர் இல்லாதப்போ ஒரு இன்சிடென்ட் அங்கே நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு 3 பேர் ரொம்ப சாப்பிட ஒண்ணுமே இல்லாம ஏழை நிலையில இருக்கிறவங்க வந்து ஏதாவது எங்களுக்கு சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப இவரு சொல்றாரு, நீங்க வந்து யூ பெக்கர்ஸ், நீங்க வரீங்க திருட வந்திருக்கிறீங்களா, இதை எடுத்துட்டு போக வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தவங்கள ரொம்ப கடினமா பேசி ஒண்ணுமே தராம விரட்டி அனுப்பிடுறாரு இந்த ஆஞ்சலோ. ஸோ இப்போ வந்து தலைவர் வராரு. யார் தலைவர்? பிரான்சிஸ். ஸோ அவர் வந்த உடனே அவர்கிட்ட ஒரு வந்து ஷேர் பண்றாரு. யூனோ, நம்ம வீட்டில் வந்து ஒரு 3 பேர் வந்தாங்க, திருட வந்தாங்க. அதுவும் சாப்பிட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் வர கொடுத்தாங்க. ஆனா நான் வந்து எந்த பொருளுமே திருடு போக விடலை, அவங்களெல்லாம் நான் வந்து துரத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரு நினைச்சாரு பிரான்சிஸ் வா வெரி குட் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படின்னு அவர் நினைச்சாரு. பட் பிரான்சிஸ் ரொம்ப மனசு நொந்து போயிட்டார். அப்ப சொல்றாரு, ஏழைகளுக்கு வந்து ஒன்று செய்ய முடியல, ஆனா உன்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது வந்து நீ வந்து கடவுளுக்கு செய்யற துரோகம். ஏழைக்கு வந்து நீ வந்து வருத்தம் தருவிச்சுன்னா நீ கடவுளையே நீ காயப்படுத்துறதா ஒரு அர்த்தம் இருக்குது. உனக்கு கரங்கள் இருக்குது, அந்த கரங்கள் எதுக்கு அப்படின்னு நீ யோசிச்சுப்பாரு. உங்ககிட்ட இருக்கிற அந்த சோ கால்டு சொத்துக்கள், பணம், பொருள் இதெல்லாம் வந்து கட்டி அணைச்சி அரவணைச்சிக்க உங்ககிட்ட இருக்குதா, அல்லது ஏழைகளை அரவணைக்க உங்ககிட்ட இருக்குதா, இல்ல தர்மம் செய்ய உனக்கு இந்த கரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, வீட்டுல இருந்து பிரெட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போயிட்டு அவங்க 3 பேர் எங்க போனாங்கன்னு அவங்கள ஃபாலோ பண்ணு, அங்க போயிட்டு அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இந்த ஃபுட்டை கொடு. அவங்ககிட்ட சொல்லு ஒரு விஷயத்த, குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நீங்க மனம் மாறி நல்லவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தினமும் நாங்க வந்து ஃபுட்டு கொடுப்போம், நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் சொல்லிட்டு வா அப்படின்னு இந்த ஆஞ்சலோவை அனுப்புறாரு. ஏழ்மை நிலை ஏற்ற புனித பிரான்சிஸ் அசிசியார். டாபிக்கே ரொம்ப நல்லா இருக்குது. மீண்டும் 4வது நாள்ல அவரோட ஒரு நல்ல கேரக்டர் பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண வரேன். நன்றி. தாட்சியின் நாயகன் புனித பிரான்சிஸ் அசிசியார். இன்றைக்கு 4வது நாள் நவநாள்ல நாம இருக்கிறோம். வெல்கம். ஸோ பெயர் எப்படி இருக்குது? தாட்சியின் நாயகன். பார்த்துங்க, கடவுள் வந்து நம்ம கூட இருந்தார் இல்லைங்களா, இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. ஸோ அவர் வந்து கடவுளா இருந்தாலும், கடவுளின் மகனாக இருந்தாலும், ஆனாலும் கூட நம்ம மேல இருந்த அந்த அன்புனால தன்னையே வெறுமையாக்கி கொண்டு அடிமையின் நிலை தான் கொண்டாரு அப்படின்னு நம்ம வந்து பைபிள்ல படிக்கிறோம். அந்த அடிமை நிலை என்ன அப்படின்னா, லாஸ்ட்ல எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டேஜ் என்னன்னா, தன்னோட உயிரையே வந்து நமக்காக கொடுக்குறாரு. அவுட் ஆஃப் லவ், சரிங்களா? நண்பருக்காக உயிரையே கொடுத்தேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஸோ அதற்கு பிறகு அவர் வந்து தன்னோட நண்பர்கள்ட்ட இருக்கும் பொழுது நம்ம கூட இருக்க மாட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார், நற்கருணை அப்படின்ற ஒரு புனித சாக்ரமெண்ட் வந்து கடவுள் வந்து நிறுவிட்டு போறார் இல்லைங்களா? ஸோ இப்படி கடவுளுக்கு அடுத்து ஒரு மனிதன் தன்னை வந்து ரொம்ப தாழ்த்தி வாழ்ந்தான், தாழ்ச்சியை வந்து ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா அது வந்து புனித பிரான்சிஸ் அசிசியார் தான். இது எல்லாருக்குமே தெரியும். இவர் லைஃப்ல வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் ஒன்று, அதை நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க.
அவரு கூட அவரோட கம்யூனிட்டியில உள்ள ஒரு பிரதர் மேசியோ அவரோட பேரு. ஸோ அவர் வந்து இவர்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, வாய் 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 அப்படின்னு கேட்கிறாரு. ஏன், எதுக்கு எதுக்கு எல்லாருமே உங்க பின்னாடியே வராங்க, எல்லாருமே உங்களை ஃபாலோ பண்றாங்க, எல்லாருக்குமே உங்களையே பிடிக்குது, எங்க போனாலும் உங்களோட பேரையே சொல்றாங்க, நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க, ஏன் உங்களையே எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா வந்து அப்படியே பேசிட்டு இருக்கிறாரு. இவர் ஒண்ணுமே பேசவே இல்லை, பிரான்சிஸ் ஒண்ணுமே சொல்லவே இல்லை, அப்படியே அமைதியா இருந்தாரு. அதற்கு பிறகு இவர் வந்து பிரேயர்ல இருந்துட்டு பைபிள் எல்லாம் படிச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. இவரு யோசிச்சு பார்க்கறாரு, ஏன் கடவுள் என்ன கூப்பிட்டாரு அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த பிரதருக்கு வந்து அவர் ஆன்சர் பண்றாராம், இந்த உலகத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு முட்டாளா அறிவு இல்லாதவனா கடவுள் வந்து என்ன பார்த்தாரு, அப்படி வந்து ஒரு பாவியா நான் இருக்கிறத வந்து கடவுள் கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த எல்லா பாவிகளுக்கும் என்ன வந்து நான் ஒரு பெரும் பாவியா இருக்கிறதுனால என்ன செலக்ட் பண்றாரு, நான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்காக, நல்ல நேரிய பாதையில உங்களை வழிநடத்திட்டு போவதற்காக தான் இந்த ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாராம். நாமளா இருந்தா அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருப்போம்? நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கேன், ரொம்ப நல்லவனா இருக்கேன், கடவுளுக்கு என்ன பிடிச்சிருக்குது, அதனால கடவுள் என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு நாம சொல்லியிருப்போம். ஆனா நான் வந்து இந்த உலகத்துல பாவியா இருக்கிறதுனால கடவுள் என்னை வந்து கொஞ்சம் பாவப்பட்டு கொஞ்சம் இரக்கப்பட்டு என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? தாழ்ச்சி நிலை ஏற்ற புனித பிரான்சிஸ் அசிசியார் போல நமக்கு நல்ல மனசு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். நம்ம வந்து எபேசியர் 4வது அதிகாரத்துல இப்படி படிக்கிறோம், முழு மன தாழ்ச்சியோடு அன்போடு பொறுமையோடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எங்க பிள்ளைங்க வந்து என்னை டிஸ்டர்ப் பண்றாங்க ஆப்போசிட்ல நின்றுக்கிட்டு. ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச். நற்செய்திப்படி வாழ்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார். இன்றைக்கு பிரான்சிஸுக்கு நாம எடுக்கக்கூடிய நவநாள்ல 5வது நாள்ல நாம இருக்கிறோம். ஸோ வெல்கம் பேக். நற்செய்திப்படி வாழ்தல், இயேசுவோட டீச்சிங்ஸ் எல்லாம் பார்த்தா கிறிஸ்தவர்கள் உங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏன்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கை அனுபவத்துல என்ன சொல்றாரு அவரு, அன்பா இருங்க, மன்னிச்சு விடுங்க, இந்த கண்ணத்துல அடிச்சு இந்த கண்ணத்தை காமிங்க, இந்த கையில தெரியுறது இந்த கைக்கு தர்றது இந்த கையில வந்து தெரியாம தாங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ கேட்க ரொம்ப ஈஸியா இருக்குது. இந்த கண்ணத்துல எடுத்தால் மறு கண்ணத்தை காட்டுங்க, இந்த கண்ணெல்லாம் ரொம்ப தூரமா இருக்குது அதை காட்டுறது ரொம்ப கஷ்டமா, இங்க ஒரே ஒரு முறை அடிச்சாங்கன்னா அடுத்து இப்படி காட்ட வேண்டியதானே, அன்பா இருங்கன்னு சொல்றாரு, காசு பணமா கொடுக்க சொல்றாரு, ரொம்ப ஈஸியான டீச்சிங்ஸ் தான் அப்படின்னு தோணும். அதை வாழ்வாக்கும் போதுதான் அது டிஃபிகல்ட் அப்படின்றது என்னோட வாழ்க்கை அனுபவம், நான் சொல்லிட்டேன். பட் இந்த புனிதர் வந்து நற்செய்தியை அப்படியே வாழ்ந்திருக்கிறாரு. இவரோட அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் படிச்சு பார்த்தா ரொம்ப ஒண்டரிங்கா இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த காலத்துல வந்து குஷ்டரோகிகள் வந்து அதிகமா இருக்கிறாங்க. அவர் வாழ்ந்த காலத்துல அவர் வந்து ப்ரீச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்பொழுது அந்த வேலை பாக்குறாரு. ஒரு ஓரத்துல தன்னை ஒடுக்கி கொண்டு அவமானத்தினால அசிங்கமா ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தத்துல வந்து இருக்கிற ஒருத்தரை பாக்குறாரு. அவருக்கு என்ன அப்படின்னா, உடம்பு ஃபுல்லா வந்து குஷ்டமா இருக்குது. அவர் போறாரு. இவர் போன உடனே அவர் அப்படியே பின்னுக்கு போறாரு, வெக்கப்பட்டுக்கிட்டு இல்லையா, கூச்சப்பட்டுட்டு, தன்னை யாரு பார்ப்பாங்க அப்படின்னு அவமானத்துல. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அவரை போய் தொடுறாரு, அப்படியே வந்து கட்டி அணைக்கிறாரு, முத்தமிடுறாரு. இயேசுவை நான் உன்னில் பார்க்கிறேன் சகோதரனே அப்படின்னு சொல்றாரு. அந்த மனிதனுக்கு எப்படி இருக்கும்? அந்த மனிதன் இயேசுவை பார்க்கல. அன்றைக்கான அந்த மனிதன் இயேசுவை பார்த்தார். ஏன்? இயேசுவோட அந்த நற்செய்தி அங்க வாழ்வாக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் ரிஃப்ளீட் பண்றதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு வாசகம் என்ன அப்படின்னா, மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 18ல இருந்து 20 வரைக்கும் உள்ள வார்த்தைகள். இயேசு ஆண்டவர் சொல்றாரு, உலகம் முழுவதும் சென்று படைப்பிற்கெல்லாம் நீங்க வந்து நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ அசிசி வந்து நிறைய பேருக்கு ப்ரீச் பண்ணாரா, ப்ரீச் பண்ணி தான் அவர் வந்து எல்லாரையும் வந்து மனசு மாத்தினாரா அப்படின்னா அவரோட வரலாறுல அப்படி சொல்லப்படல. பட் அவர் வந்து வாழ்ந்தாரு. அவர் நற்செய்தியை வாழ்வாக்கி அதன் மூலமாக பல மனிதர்களை இயேசு வந்து காண செய்தாரு. இயேசு பக்கம் அவர்களெல்லாம் திரும்ப மனம் மாறி இயேசு வந்து ஃபாலோ பண்ண செஞ்சார். இந்த வாசகம் வாசிட்டு இருக்கும் பொழுதே பிளஸ் அவரோட அந்த கேரக்டர் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நான் ரொம்பவே இன்னைக்கு கொஞ்சம் அசியமா இருந்துச்சு எனக்கு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஸ்கூல்ல நம்ம எல்லாம் டீச் பண்றோம் இல்லைங்களா,
நான் வந்து ஸ்கூல்ல டீச்சர் பிளஸ் வந்து ஹாஸ்டல் ஹோம் அப்படி வந்து நிறைய பிள்ளைங்க இருக்கிற இடத்துல தான் என்னோட ட்ராவல் இருந்துட்டு இருக்குது இந்த ரிலீஜியஸ் லைஃப்ல. ஸோ அப்படி வந்து ஒரு 2 நாள் குளிக்காத பிள்ளைங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்மெல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட உட்கார்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து உடனே வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதை சொல்ல முடியாத ஒரு இது, அவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது இப்படி இருக்குது பாபு அப்படின்ட்டு. பிளஸ் நமக்கு அதை பேர் பண்ணவும் முடியாது. அந்த நேரத்துல நான் வந்து அந்த குழந்தைல இயேசுவை பாக்குறேன் அப்படின்லாம் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண தெரியாது. பட் அஸ் அ டீச்சர் அஸ் அ நன் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல முறையில பாசமான முறையில சொல்லலாம். பட் வந்து ஒரு சில மனிதர்களை ஒரு சில நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது இன்னுமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. பட் இவரு நற்செய்தியை படிச்சது மட்டுமல்ல, நற்செய்திப்படி வாழ்ந்தார். இன்றைக்கு பர்சனலா என்னை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணுங்களா? இயேசுவை எப்படியாவது இந்த உலகத்துக்கு சொல்லணும். எனக்கு தெரிந்த இந்த வந்து பைபிள் பற்றி இயேசுவோட வார்த்தை பற்றி நான் வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன். நான் நிறைய படிக்கிறேன், ரிஃப்ளெக்ட் பண்றேன். பட் நான் எந்த அளவுக்கு வாழ்றேன் அப்படின்றது எனக்கான பர்சனல் கொஸ்டின். ஆனா அந்த காலத்துல அசிசியார் வந்து எந்த வீடியோஸும் போடல, பெருசா போயிட்டு மைக் எடுத்துட்டு போயிட்டு பாட்டு பாடல, ப்ரீச் பண்ணல. அவர் வாழ்ந்தார், அவர் நடந்து போனாரு. அப்படியே இயேசு மக்கள் பார்த்தாங்க, அவரை ஃபாலோ பண்ணாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் இதே மனநிலையோட வாழணும், இயேசு வந்து நம்ம வாழ்வாக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக வேண்டி நான் ஆல் தி வெரி பெஸ்ட் சொல்றேன். உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். See you again. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா, என்றும் இங்கு என்னோடு என்றும் உந்தன் அன்போடு நடத்திடும் என் தலைவா. இன்றைக்கு இயற்கையை பற்றி ஏன் இந்த பாட்டு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இன்றைக்கு நம்ம 6வது நாள்ல இருக்கிறோம். அண்ணல் அசிசி இயற்கையை வந்து எந்த அளவுக்கு லவ் பண்ணார் அப்படின்னா சொல்லவே முடியாது. நிலவு, சந்திரன், அப்புறம் செடி கொடி விலங்கு பறவை எல்லாமே வந்து அவருக்கு வந்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி அப்படிதான் சொல்லுவார். பிரதர் சன், பிரதர் மூன், சிஸ்டர் வாட்டர், சிஸ்டர் பிளான்ட், சிஸ்டர் ஃப்ளவர் அப்படிதான் அவர் வந்து சொல்லுவாராம். சகோதர நிலவே, சகோதரனே அப்படிதான் வந்து அவரு சொல்றது. இப்போ இந்த இயற்கை பற்றி நான் பேசும்பொழுது போப்பாண்டவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம வந்து சுற்றுச்சூழல்ல வந்து நம்ம எப்படி கடவுளை பார்க்கணும், சுற்றுச்சூழலை வந்து நம்ம வந்து எப்படி பராமரிக்கணும், அன்பு செய்யணும் அப்படின்றது நிறைய மடல்கள் வந்து போப்பாண்டவர் தந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த இயற்கை பற்றி சொல்லக்கூடிய இந்த நாட்கள்ல இன்றைக்கு நவநாள்ல கூட நான் வந்து எங்க பிள்ளைங்கள்ட்ட இதை தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணேன். எல்லாருக்கும் ஒரு செடி வாங்கி கொடுத்தோம். அந்த செடியை வந்து பிள்ளைங்க எல்லாருமே நாங்க வந்து எங்க கிரவுண்ட்ல வந்து வைக்க சொன்னோம். அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு ப்ரேயராகவே இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்டையும் அந்த ஒரு ரெக்வஸ்ட் தான். கடவுள் வந்து விண்ணையும் மண்ணையும் படைச்சிட்டு தொடக்க நூல்ல நம்ம படிக்கிறோம். ஆதாம படைக்கிறாரு எதுக்குன்னா இந்த உலகத்தை பராமரிக்க, பாதுகாக்க, இதெல்லாம் வந்து கட்டி ஆள்வதற்காக மனிதனை படைக்கிறாரு, அழிப்பதற்காக அல்ல. இன்றைக்கு நாம யோசிச்சு பார்க்கலாம், இந்த அழகான உலகத்துல நம்ம வாழுறோம். பட் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத நாம வந்து உருவாக்குறோமா, படைக்கிறோமா, பாதுகாக்கிறோமா, இல்ல அகென்ஸ்டா நாம செஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு விஷயத்த நாம யோசிச்சு பார்க்கலாம். புனித பிரான்சிஸ் அசிசி உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. பாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இன்றைக்கு உலகத்துல சமாதானமா இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குது. தன்னோட உள்ளத்துல, தன்னோட இல்லத்துல, தான் வாழுற அந்த தெருவுல, தன்னோட ஊர்ல அமைதி இருக்குதா ஒரு மனுஷனுக்கு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இன்றைக்கு புனித அசிசியின் 7வது நவநாள்ல நாம இருக்கிறோம். அமைதியின் நாயகன் புனித பிரான்சிஸ் அசிசி. அவர் எல்லாருக்குமே வந்து அமைதியை கொடுத்தாரு, அமைதியை வந்து எல்லா இடங்களையும் ப்ரொமோட் பண்ணாரு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அமைதி ஏற்படுத்துவோர் யாரு தெரியுங்களா? அவங்க கடவுளோட மக்களாம். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? நற்செய்தியில இருக்குது. மத்திய நற்செய்தியில நம்ம 5வது அதிகாரத்துல படிக்கிறோம், அமைதி ஏற்படுத்துவோர் கடவுளின் மக்கள். ஸோ அதனாலதான் அவர் வந்து மறு கிறிஸ்து அப்படின்னு அழைக்கப்பட்டார். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நீரும் நதியும் தான் வந்து மக்களுக்கு பெரிய ப்ராப்ளமாவே இருக்குது இல்லைங்களா?
உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது. ஸோ அந்த காலத்துல நைல் நதியில வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்ஸுக்கும் வந்து எப்பவுமே வந்து பயங்கர சண்டை அந்த நதியின் காரணமாக. அப்ப ஏற்கனவே இவர் வந்து வார்ன் பண்றாரு கிறிஸ்தவர்களை, நீங்க சண்டைக்கு போகாதீங்க, தோற்று போவீங்க அப்படின்ட்டு. இவங்க கேட்கல, போர் எடுத்து போறாங்க. ஆனா இவங்க வந்து திரும்பவும் வந்து அவங்களால வெற்றி பெற முடியல, தோத்துட்டு வந்துடுறாங்க. அகைன் பயங்கரமா பிளான் பண்றாங்க, எப்படி நம்ம வந்து முஸ்லிம்ஸை வந்து வெற்றி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துலதான் இவர் யோசிக்கிறாரு, நான் என்ன பண்றது அப்படின்ட்டு. இவரு போறாரு, ஒரு போர் வீரனாக அல்ல, தலைவனாக அல்ல, மாறாக சாதாரண ஒரு தர்மம் கேட்டு போறவங்க போல, ஒரு பிச்சைக்காரவங்க போல போறாரு. போயிட்டு, நீ பண்ணது தப்பு, உன்னோட கடவுள் உனக்கு வந்து அமைதியை பற்றி சொல்லி கொடுக்கலையா, ஏன் இப்பெல்லாம் பிரச்சனை பண்ற அப்படின்னு அவங்கள்ட்ட பேசல. அந்த சுல்தானை போயிட்டு பார்த்து கிரீட் பண்றாரு, அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. என் பேர் பிரான்சிஸ், நான் வந்து ஒரு கிறிஸ்டியன், எனக்கு வந்து கடவுள் அன்பு செய்ய சொல்லி கொடுத்துருக்காரு, மன்னிக்க சொல்லி கொடுத்துருக்காரு, எல்லாரையும் சகோதர சகோதரிகளா பார்க்க சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இன்றையிலேருந்து நீங்க என்னோட பிரதரு, நான் உங்களை லவ் பண்றேன், நான் உங்களோட அமைதியை ஏற்படுத்த விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி தழுவுறாரு. அன்றிலிருந்து அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா சகோதரர்களா இருந்தாங்க அப்படின்னு நம்ம வரலாறு படிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அமைதி ஏற்படுத்த ட்ரை பண்ணுவோம். ஸ்பெஷலி ஒரு மனுஷன் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி சேலஞ்சஸ் எல்லாம் மீண்டு வந்து அமைதியா தூங்க போறது அப்படின்றது பெரிய ஒரு சேலஞ்சா இருக்குது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட, தெருக்கள்ல உள்ளவங்கள்ட்ட அமைதியை ஏற்படுத்துங்க. அமைதியின் நாயகன் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அந்த ஒரு கிரேஸை தர்றதுக்காக புனித பிரான்சிஸ் வழியா நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். பிளெஸிங்ஸ். என்னோட ரிங் டோன் நீங்க கேட்டிருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணுமே புரியல, நீங்க தமிழ் தானே, ஆனா வேற ஏதோ ஒரு பாஷையை வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. நான் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து அந்த பாட்டு தான் வச்சிருக்கிறேன். சேஞ்ச் பண்ண தோணலை, எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால. இப்படிதான் தொடங்கும் அது. திருவோஸ்தியில் வாழும், திருவோஸ்தியில் வாழும் திவ்ய நற்கருணைக்கான ஒரு பாடல், திவ்ய நற்கருணை ஆண்டவருக்கான பாடல். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வச்சிருக்கிறேன் நான். இன்றைக்கு வந்து நாம 8வது நாள்ல இருக்கிறோம். புனித பிரான்சிஸ் அவரோட நவநாள். இன்றைக்கு அவரை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, துன்பத்தை விரும்பி ஏற்ற புனித பிரான்சிஸ், நற்கருணை ஆண்டவர் மீது ரொம்ப தாகம் கொண்ட புனித பிரான்சிஸ். இந்த 2 பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதாவது துன்பத்தை ஏற்று வாழ்ந்தலுமே நற்கருணை ஆண்டவர் மேல வந்து ரொம்ப தாகமா இருத்தல், இந்த 2மே எதன் அடையாளம் அப்படின்னா அன்பின் அடையாளம். சரிங்களா? இன்றைக்கு இந்த உலகமே அன்புனாலதான் ஏங்கிட்டு இருக்குது இல்லைங்களா? இப்ப நீங்க ஒரு விஷயத்த செஞ்சாலும், நான் ஒரு விஷயத்த செஞ்சாலும், யாருக்காக நம்ம செஞ்சாலும் நம்ம எதுக்காக செய்யறோம்? அன்புக்காக செய்யறோம். இப்போ ஒரு சில நேரம் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது உண்மையாலுமே, படிச்சு ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு. பிளஸ் நல்ல ஒரு சூழ்நிலையும் அமையாது, ஒரு அமைதியான அப்படிலாம் அமையணும் இல்லைங்களா? மைண்டும் செட் ஆகணும் இல்லைங்களா? சில நேரம் அதெல்லாம் எனக்கு கிடைக்காது. இருந்தாலும் எப்படியாவது ஒரு ட்ரபிள் எடுத்துட்டு ஒரு விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆண்டவர் இயேசு, அவருக்கு மேல எனக்கு இருக்கிற அன்பு, ஜஸ்ட் பிகாஸ் ஐ லவ் ஜீசஸ். ஏதாவது அவருக்காக நான் செய்யணும், இந்த நற்செய்தியை நான் பலருக்கு சொல்லணும், இதுதான் என்னோட ஒரு மோட்டோ லைஃப்ல. ஸோ நம்ம அன்பிற்காக தான் ஒன்னை வந்து நம்ம செய்யறோமே. அப்போ இவர் என்ன அப்படின்னா, ஆண்டவர் மேல அவருக்கு இருந்த அன்பு, அதுக்காக வேண்டி அவர் 2 விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணாராம். என்ன அப்படின்னா, ஆண்டவரின் திருக்காயங்களை அவர் வந்து பெற்றுக்கணும். இன்னொரு விஷயம், ஆண்டவர் இயேசு வந்து அவங்க அப்பா கிட்ட எவ்வளவு அன்போட எப்படி இருந்தாரோ அதே போல திவ்ய நற்கருணை ஆண்டவர்கிட்ட இவர் வந்து கடைசி வரைக்கும் அன்பா இருக்கணும், லைஃப் லாங் என்ன கஷ்டம் வந்தாலும் அப்படின்னு ஒரு 2 விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணார். ஸோ இது இப்படியே அவரோட ஜப வாழ்க்கை தொடர்ந்துட்டு இருந்துச்சு. கடைசியா ஒரு மாதிரி வந்து இவர் ப்ரேயர் பண்றதுக்காக ஒரு மலை மேல போறாரு, அல்வெர்னா அப்படின்னு ஒரு மலைக்கு போறாரு. அங்க போயிட்டு 40 நாட்கள் அவர் வந்து உண்ணா நோன்பு இருந்து ப்ரேயர் பண்றாரு. அங்க ப்ரேயர் பண்ணி அந்த எண்ட் ஆஃப் டேஸ்ல என்ன நடக்குதுன்னா, கடவுளோட திருக்காட்சி, ஆண்டவர் இயேசுவை பாக்குறாரு. இவருக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம், செரிஷிங் மூமெண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போல ஒரு அனுபவம். அதற்கு பிறகு ஆண்டவர் இயேசு அந்த காட்சியை பார்த்த பிறகு அப்படியே பிரேயர்ல இருந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாரு, இவரோட உடம்புல சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவரின் 5 திருக்காயங்கள் இவரோட உடம்புல இருக்குது. அவரு கை கால்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திருக்காயங்களை பாக்குறாரு. ஆண்டவர் ரொம்ப புகழ்ந்து பாடுறாரு. இன்றைக்கு ரிஃப்ளெக்ஷனுக்காக நான் எடுத்துக்கிட்ட ஒரு பைபிள் பேசேஜ் என்ன அப்படின்னா, முதல் கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல புனித பவுல் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுகிட்ட சொல்றாரு, ஆண்டவர் இயேசுகிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்ன அப்படின்னா, அதாவது அந்த ரா உணவின் போது ஆண்டவர் வந்து
அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்து இது எனது உடல், எனது நினைவாக இதை நீங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அதே போல கிண்ணத்தை எடுத்து இது எனது ரத்தம், இதை நீங்கள் பருவுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த எண்ட் ஆஃப் பேசேஜ்ல நம்ம படிக்கிறோம், ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை நீங்கள் நினைவு கூறுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். சோ ஆண்டவரின் சாவை நினைவு கூறுதல் அப்படின்றது அது வந்து சந்தோஷமான விஷயமா, துன்பமான விஷயமா? துன்பமான ஒரு விஷயம். அன்பு இருக்கிற இடத்துல துன்பத்தை நாம நம்ம வழியை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்காக உண்மையாலுமே நம்ம அன்பா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல துன்பங்களை நம்ம பெருசா நினைக்க மாட்டோம். ஏன்னா துன்பத்திலிருந்து தான் நமக்கு வந்து ஒரு மீட்பு கிடைக்குது. அந்த துன்பத்திலிருந்து தான் நம்ம கடவுளை நம்ம வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நிறைய கடவுளோட ஒரு லவ்வா இருக்க முடியும். சரிங்களா? இன்னைக்கு நான் என் ரூம்லயே உட்காந்துட்டேன். அதுக்கு ஒரு காரணமே என்ன அப்படின்னா, என்னோட ஒரு பொக்கிஷத்தை உங்கள்கிட்ட காட்ட போறேன். 3rd இயர் நாங்க படிச்சுட்டு இருக்கும்போது ஜெட்டிகுண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருக்கோம் நாங்க, கர்நாடகாவில. அங்க வந்து நைட் விஜில்ல வந்து எனக்கு வந்து கிடைச்ச ஒரு விஷன். இது உண்மை ஃப்ரெண்ட்ஸ், உண்மை. அது செரிஷபிள். அதை நான் வந்து இன்னும் பாதுகாத்து வச்சுட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, திவ்ய நற்கருணையை பார்த்து நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம், அடோரேஷன் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து நான் நற்கருணையில வந்து ஒரு சின்ன குழந்தை அப்படி ஒரு கழிச்சு படுத்துக்கிறத நான் பாக்குறேன். இன்னுமே எனக்கு அது இருக்குது அந்த சீன் என்னோட கண் முன்ன. ஸோ அதற்கு பிறகு உடனே வந்து நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன். பிளஸ் எங்களை கேட்பாங்க உங்களோட லைஃப் மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் பண்ணதுதான் இது. ஸோ எனக்கு எல்லாமே வந்து குழந்தைகள், மாதா ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் மதர் ட்ரீஸா வச்சு குழந்தைய வச்சிருக்கேன். இங்க நான் முக்கியமா காட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, தெரியுதுங்களா, இப்படிதான் நான் பார்த்தேன். நற்கருணையில சின்ன குழந்தை ஒரு கிச்சு இப்படியே தான் நான் பார்த்தேன். வந்த உடனே நான் அந்த பிக்சரை நான் கண்டுபிடிச்சு திரும்ப நான் வெட்டி நான் அப்படி எழுதி வச்சது அது நான். ஸோ நற்கருணை ஆண்டவர் மேல நமக்கு எந்த அளவுக்கு தாகம் இருக்குதோ, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஓடி தேடி நற்கருணை ஆண்டவரை நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம உட்கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்லது கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, துன்பம் இல்லாம மீட்பு இல்லை. நீங்க உண்மையா இயேசு ஆண்டவர் அன்பு செய்யறீங்க அப்படின்னா, உண்மையான கிறிஸ்தவர் அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில வர சின்ன சின்ன சவால்கள், துன்பங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அதுல இருந்து மீட்பு கிடைக்கும். ஆண்டவரோட அன்பு அதிகமாக வெளிப்படும். சந்திக்கலாம். சங்கீதம் 142. உதவிக்காக மன்றாடு. ஆண்டவரை நோக்கி அபய குரல் எழுப்புகின்றேன். உரத்த குரலில் ஆண்டவரின் இரக்கத்திற்காக வேண்டுகிறேன். என் மனக்குறைகளை அவர் முன்னிலையில் கொட்டுகின்றேன். அவர் திருமுன்னே என் இன்னலை எடுத்துரைக்கின்றேன். இந்த பர்டிகுலர் சாம் இன்றைக்கு நான் வந்து வாசிக்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஸோ இன்றைக்கு வெல்கம் பேக் டு 9th டே. நம்ம புனித பிரான்சிஸ் அசிசிக்கான 9வது நவநாள்ல இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து அவரோட இறுதி வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவரோட இறுதி நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஸோ இப்போ வந்து அவருக்கு டெத் பெட் இருக்கிறாரு, உடம்பு முடியாம இருக்கிறாரு. தான் வந்து இறந்து போயிடுவோம் அப்படின்றது பிரான்சிஸ்க்கு நல்லா தெரியுது. அதனால வேண்டி அவருக்கு ரொம்ப நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஆனாலும் கூட அவர் ரொம்ப சின்னதுல இருந்து பார்த்து வளர்த்து நல்ல ஆன்மீகத்துல வழிகாட்டிய 2 பேர், லியோ, ஆஞ்சலோ, இந்த 2 பேரையும் கூட்டிட்டு அவர் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன ப்ரேயர் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கடவுளை புகழ்ந்து பேசுறாரு. இந்த செடிக்காக அவர் சொல்லுவாரு, பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஆண்டவர் போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டருக்காக அப்படின்னு ஒரு பிரேயர் சொல்லுவாரு, போற்றி. பிரதர் சன்னுக்காக கடவுளை போற்றி புகழ்ந்தாரு. வாட்டருக்காக, சிஸ்டர் வாட்டருக்காக, சிஸ்டர் பிளான்ட், இப்படி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இயற்கை எல்லா பொருளுக்காகவும் வேண்டி ஒன்னொன்னா கடவுளுக்கு அவர் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது வந்து ஒரு பெரிய லாங் பிரேயராகவே இருக்குது இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா. அதற்கு பிறகு இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தை அவர் வந்து படிக்க சொல்றாரு. அவங்க படிக்கும் பொழுது அதுக்கு அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு அவர் செஞ்ச விஷயம் என்ன தெரியுங்களா, அவருக்கு ரொம்ப பிடித்த இந்த நற்செய்தி வாசகத்தை படிக்க சொல்றாரு. யோவான் 13வது அதிகாரம். இங்க என்ன இருக்கு, சீடரின் காலடிகளை இயேசு கழுவுனார் இல்லைங்களா. அது எதுக்கு முன்பு அப்படி கடவுள் செய்யறாரு, அவங்கள்ட்ட வந்து உணவின் போது அப்பத்தை இதெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறாரு. அப்போ அதற்கு என்ன செய்யறாருன்னா, சீடர்களோட பாதங்கள்லாம் இவர் வந்து கழுவுற அந்த சடங்கு இருக்குது இல்லைங்களா. ஸோ இவரு இதை ஃபுல்லா படிக்க வச்சுட்டு உண்மையாலுமே
பிரெட் எடுத்துட்டு வந்து அதை சின்ன சின்னதா பிட்டு எல்லா பிரதர்ஸுக்கும் அதை வந்து கொடுக்குறாரு. அது வந்து நினைவு இயேசு வந்து திரு உணவை வந்து ஏற்படுத்தியதை வந்து திரும்பவும் அவர் வந்து புதுப்பிக்கிறாரு. அந்த ஒரு நினைவுபடுத்திட்டு எல்லாருக்கும் தந்த பிறகு அப்ப எல்லாருமே ரொம்ப சத்தம் போட்டு அழுகுறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இப்ப நாங்க வந்து அனாதையா ஆயிடுவோமே, நாங்க எங்களுக்கு யாருமே இல்லாம போயிடுவாங்களே அப்பா பிரான்சிஸ், நீங்க எங்களை விட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் அழுகுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவர் இயேசு உங்க கூட இருந்து உங்களை ஸ்ட்ரென்த் பண்ணுவாரு. நான் வந்து எப்படி பாவியா இருந்தேன், பிரான்சிஸ் அப்படின்ற என்ன கூப்பிட்டு இந்த உங்க எல்லாரையும் வழி நடத்த என்ன ஒரு சகோதரனா அவர் எப்படி நியமிச்சாரோ அதே போல எல்லா பாவிகள் கூடயும் ஆண்டவர் இயேசு இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு அவருக்கு வந்து சன்னலாலான ஒரு சாக்ல வந்து உடை செஞ்சு அதுல வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதுல படுக்க வைக்கிறாங்க. அப்படியே வந்து கடவுள் வந்து புகழ்ந்து பாடிட்டு அப்படியே வந்து இறந்து போயிடுறாரு. அப்ப பிரதர்ஸுக்கு என்ன பண்ணாரு தெரியுங்களா, அவர் வாழும்போதே ஒரு புனிதரா இருந்தாரு. ஆனா அவர் இறந்த அந்த ஒரு செகண்ட்லயே பிரதர்ஸ் எல்லாரும் அப்படியே டேர்ன் எடுத்து வந்து அவரோட திருக்காயங்கள் எல்லாத்தையும் கிஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட அவரை தொட்டு கும்பிட்டுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இன்றைக்கு வந்து இந்த 9 நாட்களா ஒவ்வொரு பிரான்சிஸை பற்றி ஒவ்வொரு குவாலிட்டி, அவர் எப்படி கடவுள்கிட்ட ரொம்ப நெருங்கியிருந்தாரு, எப்படிலாம் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எதிர்பார்க்கல இந்த வருஷம் இந்த நவநாள் வந்து நான் செஞ்சு முடிப்பேன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு சில நேரம் நான் தொடங்குவேன், பட் என்னால வந்து முடிக்க முடியாது. ஒரு சில காரணங்களுக்காக எனக்கு வீடியோஸ் போடவே முடியாது. பட் நான் இந்த டைம் வந்து நான் உண்மையிலுமே ப்ரேயர் பண்ணிட்டேன் ஆண்டவர்கிட்ட. நிச்சயமா நான் அந்த ஒரு 10 நாளும் நான் வந்து ஆண்டவர் இயேசு பற்றி, பிரான்சிஸ் அவர் மேல கொண்டிருந்த அந்த அன்பு பற்றி நான் சொல்லியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதுல ஒரு உறுதி இருந்துச்சு. வீடியோஸ் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறீங்க. வாய்ப்புகள் எப்படி வரும் அப்படின்னா, அன்பு செய்யும் பொழுது, கரெக்ட் பண்ணும்பொழுது தான் ஒரு மனுஷனுக்கு வந்து நம்ம வந்து வாய்ப்பு, நம்மளை அறியாமலே நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறோம். அந்த வகையில் அதையும் நானும் நல்ல முறை பயன்படுத்திக்கிறேன். ஸோ புனித பிரான்சிஸ் அசிசியார் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரே ஒரு லெசனை கத்துக்கலாமா? நிறைய நான் விஷயங்களை சொன்னேன். ரொம்ப தாழ்ச்சியா இருந்தாரு, ஒபே பண்ணாரு, ஏழ்மை ஏற்றாரு, மன்னிச்சாரு, பீஸ் ஏற்படுத்தினாரு, நற்கருணை ஆண்டவர் மீது ரொம்ப பாசமா இருந்தாரு, துன்பத்தை வந்து வில்லிங்கா ஏற்றுக்கொண்டாரு, இயற்கையை ரொம்ப லவ் பண்ணாரு, இப்படி நிறைய விஷயங்களை நான் சொன்னேன். நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கை நாமும் நேசிக்கலாமா? இது என் கண்ணு முன்னாடி இருக்கிறதுனால நான் இந்த பாயிண்ட் சொல்லலை. பட் நானுமே அந்த நாட்கள் அப்படிதான் யோசிச்சேன். நம்ம வந்து இயற்கையை கொஞ்சம் நேசிக்கலாம், நம்மளோட சுற்றுச்சூழல் நம்ம பாதுகாக்கலாம், நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பூமியை நம்ம வந்து கொடுத்துட்டு போகலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம், எல்லாரோடையும் அமைதியை ஏற்படுத்தலாம். அமைதியின் நாயகன் ஆண்டவர் இயேசு புனித பிரான்சிஸ் வழியாக நமக்கு இந்த ஒரு கிரேஸை தரட்டும். அமைதியின் தூதுவராக உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்றட்டும். ஆமென். பாய்.